அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் இன்றைக்கு காலத்துக்கு நம்ம அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான துஆ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பலஸ்தீன் மக்களுக்காகவும் வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காகவும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்மள பல பேருக்கு தெரியலை. பலஸ்தீனோட நிஜமான நிலையை நீங்கள் கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயந்துருவீங்க. நம்ம பீஸ்ஃபுல்லாக இங்கே மொபைல் பார்த்துட்டு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் பலஸ்தீனில் அவ்வளோ குழந்தைகள் கத்திட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. பசியால் மட்டும் இல்லை, வலியால் வேதனைகளால் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஏன் இதெல்லாம் அவங்க தாங்கணும்? அவங்க போராடுறது என்ன அவங்களுக்கு மட்டுமா? மொத்த உம்மத்துக்களுக்காகவும் தான். அந்த ஒரு சிறு கூட்டம் மட்டும் 1 மாதமா இல்லை 2 மாதமா இல்லை 1 வருஷமா இல்லை 2 வருஷமா பல வருஷமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பேர் பெற்ற பிள்ளைங்களை இழந்துட்டு இருக்காங்க. இன்னும் சகோதர சகோதரிகளே, இது எமோஷ்னல் வீடியோ கிடையாது. இது ஒரு உண்மை தெரிஞ்சால் மனசு கூடவே கண்ணீரும் சேர்ந்து வரும். பலஸ்தீனில் மக்களை அழிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்குது. அவங்க அந்த இடத்த முழுசாக ஆக்கிரமிக்கிறது, மஸ்ஜிதுல் அக்ஸாவையே முழுசாக கைப்பற்றுறது, நம்ம வரலாறு நம்ம சமூகம் மறைக்கப்படுறது, இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்துட்டுருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம துஆ பண்ணக்கூடிய இடத்துல இருந்துகிட்ருக்கோம். இன்னொரு விஷயம், வக்ஃபு சொத்துகள். இது யாருடைய சொத்து தெரியுமா? இது அல்லாஹ்விற்கானது. பள்ளிகள், மஸ்ஜிதுகள், கபிரிஸ்தான்கள் இந்த மாதிரி முஸ்லிம்களுடைய நலனுக்காக உள்ள சொத்து. ஆனால் இப்போ இந்தியாவில் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்க, இந்த சொத்துக்களை கவர்மெண்ட் கையில் எடுத்துக்கிறலாம்னு, ப்ரைவேட் ஹேண்ட்ஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பலஸ்தீன் மட்டும் இல்லை, இந்தியா முஸ்லீம் கம்யூனிட்டியும் எஃபெக்ட் பண்ண போகிறது. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. இதுக்கு மேலேயும் இதை பற்றி முஸ்லீம்ஸ் நம்ம அவேர்னஸ் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. நீங்களும் இதை பற்றி உங்கள் பிள்ளைங்க கிட்ட கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் சொல்லணும். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறணும். அவங்களையும் துஆ செய்ய சொல்லுங்கள். சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரியுதோ இல்லை புரியாத வயசோ, ஆனால் சொல்கிறது நம்மளோட கடமை. சொல்லி நீங்கள் அவங்களையும் துஆ செய்ய சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருக்கும் அனுப்புங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு துஆ பண்ணுவாங்க. நம்ம துஆ எவ்வளோ வலிமையானது தெரியுமா உங்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, துஆ சிலாஹுல் முஃமின். துஆ என்பது ஒரு முஃமினுடைய ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பலஸ்தீனில் இல்லை, நம்ம பெரிய ஆட்சி பதவியிலையும் இல்லை. நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நியூஸை பார்த்துட்டு போக வேண்டியதான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அல்லாஹ் கிட்ட துஆ கேட்க வேண்டியது ஒரு முஸ்லீம் மீதும் கட்டாய கடமை. இதுவே நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய ஆயுதம் நமக்கு. நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஒரு துஆவை ஓதி அல்லாஹ் கிட்ட அவங்களுக்காக அழுது கையேந்தும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வான். நம்ம குரல் பலஸ்தீனுக்கு போகாட்டாலும் நம்ம துஆ மேலே இருக்கிறவனுக்கு எட்டும். நீங்களும் என்னோட சேர்ந்து துஆ ஓதுங்க, ஆமீன் சொல்லுங்கள். துஆவை ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்களும் துஆ பண்ணுங்கள். அப்போ தான் இது மற்ற முஸ்லீம்ஸ்க்கு ரீச் ஆகும். அவங்களும் துஆ செய்வாங்க, அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம எல்லாரும் ஒன்றா துஆ கேட்கலாம். கண்டிப்பாக நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். முதல்ல அரபியில் ஓதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம தமிழில் பார்க்கலாம். اللهم انصر أهل فلسطين واشف جرحاهم وارحم شهداءهم وفك أسرى المسلمين واحفظ نساءهم وأطفالهم. اللهم كن لهم ناصرا ومؤيدا. اللهم كن لهم ناصرا ومؤيدا. اللهم اجعل لهم من كل هم فرجا ومن كل ضيق مخرجا. اللهم احفظ أوقاف المسلمين ولا تجعل للظالمين عليها سبيلا واجعلها نورا وهدى للمسلمين. ومن أراد بها شرا فاشغله في نفسه واجعل كيده في نهره وتدبيره تدميرا له يا قوي يا عزيز يا أرحم الراحمين. يا الله யா ரஹ்மானே, பலஸ்தீனில் உள்ள மக்களுக்கு நீயே உதவி செய்யா அல்லாஹ். அவங்களுடைய காயங்களுக்கு நீயே சிகிச்சையாளியா அல்லாஹ். அவர்களில் ஷஹீதானவங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை உன் கருணையால் குடியா அல்லாஹ். சிறையில் இருக்கும் முஸ்லிம்கள் அத்தனை பேரையும் நீயே விடுவித்து விடு ரஹ்மானே.
அவர்களுடைய பெண்களையும் பிள்ளைகளையும் நீயே பாதுகாத்து காப்பாற்று யா அல்லாஹ். அவர்களுக்கு துணையாகவும் ஆதரவாகவும் நீயே இரு யா அல்லாஹ். அவர்கள் சந்திக்கும் கவலைகளில் இருந்து விடுதலை தருவாய் யா அல்லாஹ். அவர்களுடைய ஒவ்வொரு சிரமத்திற்கும் ஒரு வெளியேறும் வழியை ஏற்படுத்து ரஹ்மானே. யா அல்லாஹ், முஸ்லிம்களின் ஒவ்வொரு வக்ஃபு நற்காரிய நிலங்கள், பள்ளிகள், அறக்கட்டளைகள் அனைத்தையும் நீயே பாதுகாத்து காப்பாற்று. அவற்றில் எந்த ஒரு கொடூரர்களுக்கும் அநியாயக்காரர்களுக்கும் எந்த ஒரு வழியையும் உருவாக்கி கொடுத்து விடாதே யா அல்லாஹ். அவற்றை முஸ்லிம்களுக்கு ஒரு வழிகாட்டி ஒளியாக மாற்றி விடுநாயனே. அவற்றை எதிர்த்து தீமை நினைப்பவர்களை அவர்களது திட்டங்களில் பிசுக்கி அவர்களை தங்களை தாமே சிரமப்பட செய்ய அவர்கள் செய்யும் சதிகளை அவர்களிடமிருந்தே அழித்து விடியா அல்லாஹ். அவர்களது திட்டங்களை அவர்களுக்கே அழிவாக மாற்றி விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீயே வலிமையுள்ளவன், நீயே அனைத்தையும் மிகைத்தவன், நீயே இரக்கம் செய்பவர்களிலும் மிக இரக்கம் செய்பவன். உன்னிடமே நாங்கள் கையேந்தி கேட்கிறோம் அல்லாஹ். இந்த கரத்தை வெறும் கரமாக திருப்பி அனுப்ப நீ வெட்கப்படுகிறாய். எங்கள் அனைவருடைய துஆக்களையும் கபூல் செய்யா அல்லாஹ். அல்லாஹும் அன்சுருஹும் வசப்பித் அக்தாமஹும் வஷ்ஃபி மரலாஹும் வர்ஹம் மௌதாஹும். யா அல்லாஹ், அவர்களுக்கு உதவி செய், அவர்களது கால்களை நிலைப்படுத்து, அவர்களுடைய நோயாளிகளை குணப்படுத்தியா அல்லாஹ். மரணமடைந்தவர்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். ரப்பனா ஃப்ரிக் அலைனா சபரன் வசப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். யா அல்லாஹ், எங்களுக்கு பொறுமையை தந்துவிடு, எங்களுடைய கால்களை நிலை நிறுத்தியா அல்லாஹ். நாங்கள் எதிர்க்கும் கெட்டவர்களுக்கு நீ எங்களை வெற்றி பெற செய்யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஆமீன்னு சொல்லுங்கள். இந்த துஆவை தினமும் நீங்கள் தஹஜ்ஜத்தில் கேளுங்க. அல்லாஹ் கிட்ட தஹஜ்ஜத் மிஸ் ஆயிடுச்சா, ஃபஜ்ருக்கு பிறகு அல்லாஹ் கிட்ட கையேந்தி கேளுங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் துஆ பண்ண சொல்லுங்கள். அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.